நீங்க இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா இப்பவே கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல ஒரு பெல் பட்டன் வரும், அதையும் சேர்த்து பிரஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம போடக்கூடிய எந்த ஒரு டெக் வீடியோஸையும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. இந்த வீடியோல பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய கம்ப்யூட்டரோ அல்லது லேப்டாப்போ உங்க மொபைலை பயன்படுத்தி எப்படி கண்ட்ரோல் பண்றது அப்படின்றத பார்க்க போறோம். அதாவது நீங்க உலகத்துல எந்த மூலையில் இருந்தாலும் சரி உங்க வீட்டில் இருக்கக்கூடிய அந்த கம்ப்யூட்டரையும் அந்த லேப்டாப்லையும் உங்க மொபைல் பயன்படுத்தி எப்படி கண்ட்ரோல் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கேஷ்கரோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. அந்த அப்ளிகேஷனுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவை அப்படின்னா அந்த லிங்க் யூஸ் பண்ணி கூட நீங்க அந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த அப்ளிகேஷன் பயன்படுத்தி நீங்க ஆன்லைன்ல பொருட்களை வாங்குனீங்க அப்படின்னா நீங்க ஆஃபர்லயும் பொருட்களை வாங்கிக்கிற முடியும். அது மட்டும் இல்லாம நீங்க வாங்கினாலும் சரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது வாங்கி கொடுத்தாலும் சரி அதுக்கான கமிஷன்ஸும் அந்த கேஷ்கரோ மூலமா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அமேசான்லையும் ஃப்ளிப்கார்ட்லையும் தீபாவளிக்காக தள்ளுபடியில் ஆஃபர்ஸ் போய்கிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் இப்போ பொருட்களை வாங்குறீங்க அப்படின்னா இந்த நேரத்தில் வாங்கிக்கோங்க. ஸோ அதே சமயத்தில் இந்த கேஷ்கரோ அப்ளிகேஷன் பயன்படுத்தி நீங்கள் அமேசான்லையும் ஃப்ளிப்கார்ட்லையும் பொருட்களை வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு மேற்கொண்டும் இன்னும் அதிகமான ஆஃபர்ஸில் நீங்கள் பொருட்களை வாங்கிக்கிற முடியும். ஸோ அப்படி பொருட்களை வாங்கும்போது ஆஃபர்ஸ்லையும் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கமிஷன்ஸும் கிடைக்கும். ஸோ இந்த கமிஷன்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய கேஷ்கரோ அக்கௌண்ட்டில் பேமெண்ட்டுக்குள்ளே நீங்கள் போய் பார்த்துக்கலாம். ஸோ இதுவரையும் உங்களுக்கு எவ்வளோ கமிஷன்ஸ் வந்திருக்கு அப்படின்றத அங்கே பார்த்துக்கிட்டு ரெக்வெஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த கமிஷன்ஸ் எல்லாமே உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வித்ட்ரா ஆயிரும். ஸோ இந்த அப்ளிகேஷனை நீங்கள் இப்போவே ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, இப்போ உங்களுடைய கம்ப்யூட்டரையும் உங்களுடைய லேப்டாப்லையும் எப்படி உங்கள் மொபைல் மூலமா கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, நம்ம முதல்ல சொன்ன மாதிரி தான் உங்களோட கம்ப்யூட்டரையும் உங்களோட லேப்டாப்லையும் நீங்க உலகத்துல எந்த மூலையில் இருந்தாலும் சரி உங்க மொபைலை பயன்படுத்தி நீங்க எப்படி கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு AnyDesk அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. அந்த அப்ளிகேஷனுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவை அப்படின்னா அந்த லிங்க் யூஸ் பண்ணி கூட நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட லேப்டாப் அல்லது கம்ப்யூட்டருக்கும் நீங்க டவுன்லோட் பண்ணணும், அதே போல் உங்களோட மொபைலுக்கும் நீங்க டவுன்லோட் பண்ணணும். ஸோ ரெண்டு லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். தேவை அப்படின்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நீங்க அந்த லிங்கை யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிட்டு ரெண்டுலையுமே நீங்க ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இது போல தான் இன்டர்ஃபேஸ் இருக்கும். ஸோ இதுல பார்த்தீங்க அப்படின்னா ஐடி கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுலையுமே ஐடி கொடுத்துருக்காங்க. ரிமோட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்க உங்களுடைய கம்ப்யூட்டரை உங்களுடைய மொபைல் மூலியமா நீங்க கண்ட்ரோல் பண்ண நினைச்சீங்க அப்படின்னா உங்க கம்ப்யூட்டர்ல இருக்கக்கூடிய அந்த நம்பரை நீங்க இங்க உங்க மொபைல்ல என்ட்ரி பண்ணுங்க. என்ட்ரி பண்ணிட்டு கனெக்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய கம்ப்யூட்டர்ல அலோ கேட்கும். நீங்க அலோ கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவ்வளவுதான், செட்டப் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ உங்களுடைய கம்ப்யூட்டர் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையுமே நீங்க உங்க மொபைல் மூலியமா நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கிற முடியும். ஓகே, அப்படி என்ன கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்க கம்ப்யூட்டர்ல இருக்கக்கூடிய எல்லா ஸ்டோரேஜையுமே நீங்க உங்க மொபைல்ல பார்த்துக்கிற முடியும். ஸோ அது போட்டோவா இருக்கட்டும், அதே போல வீடியோவா இருக்கட்டும், இல்ல பாட்டா இருக்கட்டும், ஸோ எதுவா வேணாலும் இருக்கட்டும் உங்களுடைய மொபைல்லையே நீங்க எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணிக்கிற முடியும். ஸோ ஊர்ல யாராவது உங்களுடைய கம்ப்யூட்டர் ஆன் பண்ணிட்டு பாஸ்வேர்ட் போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா நீங்க உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் சரி நீங்களே பாஸ்வேர்ட் போட்டு கொடுத்துக்கிற முடியும். அது மட்டும் இல்லாம வீட்டுல யாருக்கும் கம்ப்யூட்டர் நோண்ட தெரியல, ஸோ ஏதாவது போட்டு கொடுங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா ஸோ நீங்க உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் சரி உங்களோட கம்ப்யூட்டர் நீங்க இருந்த இடத்துல இருந்து கொண்டு அவங்களுக்கு தேவையான விஷயத்தை நீங்களே ஆப்ரேட் பண்ணி அவங்களுக்கு கொடுக்க முடியும். அது மட்டும் இல்லாம நீங்க இந்த அப்ளிகேஷனை பயன்படுத்தி உங்களுடைய கம்ப்யூட்டர்ல நீங்க எந்த கேமும் விளையாண்டுக்கிற முடியும். ஸோ இந்த அப்ளிகேஷன் உங்களுடைய மொபைல் இருந்துச்சா அப்படின்னா கீபோர்டு மூலியமாகவும் மவுஸ் மூலியமாகவும் செய்யக்கூடிய எல்லா விஷயத்தையுமே நீங்க உங்க மொபைல் மூலியமாகவே பண்ணிக்கிற முடியும். இன்னும் கொஞ்சம் சிம்பிளா சொல்ல போனா அப்படின்னா கிட்டத்தட்ட உங்களுடைய கம்ப்யூட்டர் உங்களுடைய மொபைலுக்குள்ள வந்த மாதிரி தான் கணக்கு. ஸோ இந்த அப்ளிகேஷன் எதுக்காக எனக்கு பயன்படுதோ அப்படின்னா வேற ஏதாவது ஊர்ல இருக்கக்கூடிய என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அவங்க பப்ஜி விளையாடுறாங்க இல்ல வேற ஏதாவது விளையாடுறாங்க அப்படின்னா ஸோ இதே இப்படி பண்ற அப்படின்னு சொல்றதுக்காக தான் இந்த அப்ளிகேஷன் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த அப்ளிகேஷன் நிச்சயமா உங்களுக்கு பயன்படும் அப்படின்ற காரணத்தினால தான் நான் இந்த வீடியோவை மேக் பண்ணிருக்கேன். ஓகே, இப்போ நீங்க கேட்கலாம் கம்ப்யூட்டர் மட்டும் தான் மொபைல்ல கண்ட்ரோல் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா அப்படி கிடையாது. உங்களுடைய மொபைலையும் நீங்க கம்ப்யூட்டர் மூலமா பயன்படுத்திக்கிற முடியும். அதாவது நம்ம ஆரம்பத்துல ஒரு ஐடி போட்டோம் இல்லையா, ஸோ அந்த ஐடி வந்து நம்ம கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடிய ஐடியா தான் நம்ம மொபைலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக போட்டோம். ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மொபைலில் இருக்கக்கூடிய இந்த ஐடியை நீங்கள் கம்ப்யூட்டரில் போட்டு உங்கள் மொபைலை நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கிற முடியும். ஸோ அப்படி பண்ணினீங்க அப்படின்னா கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் நம்ம மொபைலை பயன்படுத்துகிற மாதிரி நம்ம மொபைலில் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் நம்ம கம்ப்யூட்டர்லையும் பயன்படுத்திக்கிற முடியும். ஓகே, அவ்வளோதான், ரொம்பவே சிம்பிள். ஸோ இந்த அப்ளிகேஷனை நீங்கள் மறக்காம உங்களோட கம்ப்யூட்டருக்கும் உங்களுடைய மொபைலுக்கும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ எப்போ வேணாலும் தேவைப்படலாம். இந்த அப்ளிகேஷனை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுவீங்களா மாட்டீங்களா அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு மறக்காம இந்த வீடியோவை
உங்களுடைய எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்க ஷேர் பண்ணுங்க. இதே போல பெஸ்ட் அப்ளிகேஷன் மற்றும் டெக் சம்பந்தப்பட்ட அனைத்து தகவலும் நீங்க தெரிஞ்சுக்க வச்சீங்க அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல வர பெல் பட்டனை அழுத்திருங்க. என்ன நீங்க பர்சனலா கான்டாக்ட் பண்ணி பேச முடிச்சீங்க அப்படின்னா இங்க வரக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹையர்ஸ் மெசேஜ் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். மெசேஜஸ் அதிகமா வர காரணத்தினால ரிப்ளை கொஞ்சம் லேட் ஆகலாம், சோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இதே போல மற்றொரு பயனுள்ள வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் அமீர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு.